சூப்பர் ஹிட் கானா பாடலுக்காக இசையமைப்பாளர் தேவா ஜெயிலுக்கு போன கதை தெரியுமா? இசையமைப்பாளர் தேவா தமிழ் சினிமால பல்வேறு சூப்பர் ஹிட் கானா பாடல்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு கானா பாடலுக்காக அவர் சிறைக்கு போயிருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. கானா பாடல்கள் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு வருவது தேவா தான். கானா பாடல்கள் கொடுக்கறதுல தேவாவை மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான சூப்பர் ஹிட் கானா பாடல்களை கொடுத்திருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் இலசுகளோட வைப் மெட்டீரியலா இருந்துட்டு வருது. அப்படி இசையமைப்பாளர் தேவா தன்னோட இசையில உருவான ஒரு கானா பாடலுக்கு சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கே போயிருக்காரு. தேவாவை சிறைக்கு போக வச்ச அந்த கானா பாடல் வேற எதுவும் இல்லைங்க, இந்து திரைப்படத்துல இடம்பெறும் வா முனிமா பாடல் தான். இந்த படத்துல பிரபுதேவா ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல இடம்பெற்ற வா முடிமா பாடலை பாடகர் மனோ தான் பாடியிருப்பாரு. ஆனா அந்த பாடலை பாட தேவாவோட மைண்ட்ல இருந்த பாடகர் வேற ஒருத்தர். அவர் பெயர் கானா பழனியப்பன். அவரை பாட வைக்கணும் அப்படின்னு வள்ள வீசி தேடி இருக்காரு தேவா. அப்போதான் அவர் சிறையில இருக்கிறதே தேவாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவரை சந்திக்க ஜெயிலுக்கே போயிட்டாராம் தேவா. அங்க போய் ஜெயிலர் கிட்ட விஷயத்த சொல்ல அவரோ நான் பெர்மிஷன் கொடுக்க ரெடி, ஆனா நீங்க அவரை கூட்டிட்டு போகும்போது அவர் தப்பிச்சு போயிட்டா பெரிய பிரச்சனையாகிடும். அவர் ஒரு கொலை குற்றவாளி, அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க கூட்டிட்டு போகும்போது அவர் தப்பிச்சு போயிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு ஜெயிலர் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு வந்த தேவா ஜெயிலர் இறுதியா போட்ட ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் ஏற்க மறுத்துட்டாராம். அது என்னன்னா, அந்த பாடகரை கூட்டிட்டு போகும்போது கையில விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னும், அவர் பாடும்போது கூட கையில இருக்கிற விலங்க கலட்டக்கூடாது அப்படின்னும் கண்டிஷன் போட்டிருக்காரு ஜெயிலர். ஒரு பாடகனை கையில விலங்கு மாட்டியபடி என்னால பாட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாராம் தேவா. அதுக்கப்புறமா தான் மனோவை இந்த பாடலை பாட வச்சிருக்கார். அந்த பாடலும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிடுச்சு. இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஒரு பாடலுக்காக இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரா தேவா அப்படின்னு வியப்போட பார்த்துட்டு வராங்க.